பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு Very good. அவ்யத்தவாணி. ஹோலி கொண்டாடக்கூடிய அவ்யத்தவாணி, அதனால சூப்பரா இருந்துச்சு முரளி. நம்முடைய சம்ஸ்காரத்தை மாத்துறது எப்படி அப்படிங்கறத அப்பா சூப்பரா சொல்லியிருக்காரு. சம்ஸ்காரம்னா என்னன்னு பார்த்தோம், குணங்கள்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. அதான் சம்ஸ்காரம்னா குணங்கள். குணங்களின் வண்ணம் எப்படி பூசுறது, அதோட கூட அசுர குணங்களான அந்த சம்ஸ்காரத்தை எப்படி எரிக்கிறது அப்படிங்கறத பாப்பா சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர், வாக்கிங்களா கேட்போம். 16/3/2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா மதுபன். ரிவைஸ்டு டேட் 5/3/2004. பலவீனமான சம்ஸ்காரங்களை சம்ஸ்காரங்களை சம்ஹாரம் செய்துவிட்டு, அதாவது அழித்துவிட்டு உண்மையான ஹோலி கொண்டாடுங்கள், அப்போதே உலகம் மாறும் அப்படின்னு தலைப்புல சொல்லியிருக்காங்க. அந்த சம்ஸ்காரம் எல்லாமே இப்ப பழைய சம்ஸ்காரம், பலகீனமான சம்ஸ்காரம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எரிக்கணும், சம்ஹாரம் செய்யணும், எல்லாத்தையும் அழிச்சிட்டு உண்மையான ஹோலி கொண்டாடுங்க, அப்பதான் உலக மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இன்று பாப்தாதா தனது நாலாபுரமும் உள்ள ராஜா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த பரமாத்மா அன்பு கோடியில் ஒரு சில சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கே பிராப்தமாகின்றது. ஒவ்வொரு குழந்தையிடமும் 3 ராஜ சிம்மாசனத்தை பார்க்கின்றார். இந்த 3 சிம்மாசனமும் முழு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் மட்டுமே குழந்தைகளுக்கு பிராப்தமாகின்றது. 3 சிம்மாசனமும் தென்படுகிறதா? ஒன்று புருவமத்தி எனும் ஆசனம், அங்குதான் ஆத்மா மென்னிக்கொண்டிருக்கின்றது. 2வது பரமாத்மாவின் உள்ளம் எனும் சிம்மாசனம், தில்தக் நசீன். 3வது நாளைய உலக ராஜ்ய சிம்மாசனம். தந்தையின் உள்ளம் என்னும் ஆசனம் அடைய பெற்றதால் அனைவரை விடவும் பாக்கியவான் ஆகியுள்ளீர்கள். தந்தையின் உள்ளம் என்னும் ஆசனம் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது. நான் சொல்றீங்களா பிரதர்? வாசிக்குவா. அதாவது தந்தை ராஜா குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பரமாத்மாவுடைய அன்பு இந்த சமயத்துல சங்கம யுகத்துல இந்த பிராமணர்களுக்கு மட்டுமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு பிராமணர்களின் நெற்றியில அந்த 3 விதமான சிம்மாசனங்கள் ஜொலிச்சுட்டு இருக்கதான் பாபா பார்த்துட்டு இருக்காரு. அந்த 3 விதமான சிம்மாசனம் என்னன்னா, பூர்வ மத்திய சிம்மாசனம், பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனம், 3வது எதிர்கால ராஜ்ய சிம்மாசனம். இந்த 3 சிம்மாசனத்தை சொல்லியிருக்காரப்பா. எப்போ இன்னொன்னு சேர்த்து சொல்லுவார், அது என்னன்னா சுயமரியாதைகளின் சிம்மாசனம் அப்படின்னு. இன்னைக்கு அப்பா 3 சிம்மாசனத்தை சொல்லியிருக்காரு. சரி, ஓகே சிஸ்டர், வாசிங்க. குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது. நாளை உலக ராஜ சிம்மாசனம் கிடைத்தே தீரும். ஆனால் அதிகாரி ஆவது யார்? இன்றைய சுயராஜ்ய அதிகாரிகளே ஆவார்கள். சுயராஜ்யம் இல்லையெனில் விஸ்வராஜ்யமும் இல்லை. ஏனெனில் இன்றைய சுயராஜ்ய அதிகாரத்தாலேயே நாளைய விஸ்வராஜ்யம் கிடைக்கின்றது. உலகை ராஜ்யம் செய்வதற்கான சம்ஸ்காரம் அனைத்தும் இப்போதே உருவாகின்றது. ஒவ்வொருவரும் தன்னை எப்போதும் சுயராஜ்ய அதிகாரியாக அனுபவம் செய்கின்றீர்களா? நாளைய ராஜ்யத்தின் மகிமை என்ன தெரியுமா? ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், சட்டம், ஒழுங்கு, சுகம், சாந்தி, செல்வ வளம் அனைத்தும் நிரம்ப பெற்ற ராஜ்யம் நினைவு வருகிறதா? எத்தனை முறை இந்த சுயராஜ்யம் விஸ்வராஜ்யம் செய்துள்ளீர்கள்? எத்தனை முறை என நினைவு உள்ளதா? தெளிவாக நினைவு வருகிறதா? நினைவு செய்வதால் நினைவு வருகின்றதா? நேற்று ராஜ்யம் செய்தீர்கள், நாளை ராஜ்யம் செய்ய வேண்டும், அந்த அளவு தெளிவாக தென்படுகிறதா? இப்போது யார் ஒருவர் எப்போதும் சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பாரோ அவருக்கு இந்த நினைவு தெளிவாக இருக்கும். சுயராஜ்ய அதிகாரியாக உள்ளீர்களா? எப்போதுமா? அவ்வப்போதா? எப்போதுமா என்று கேட்கிறேன். ஏன் இந்த சின்னஞ்சிறிய ஒரு பிறவியிலேயே எப்போதும் சுயராஜ்ய அதிகாரியாக இல்லை எனில் 21 பிறவி எப்போதுமே சுயராஜ்யம் எப்படி கிடைக்கும்?
அதாவது சுயராஜ்ய அதிகாரிகள். அதாவது இப்போ உங்களுக்கு பாப்தாதாவோட இதய சிம்மாசனம் கிடைச்சிருக்கு. அப்ப இதய சிம்மாசனத்துக்கு அதிகாரி ஆயிட்டீங்க. நாளைக்கு எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்துக்கு அதிகாரி ஆகணும்னா இப்ப சங்கமயத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும். இதத்தான் சுயமரியாதைகளின் சிம்மாசனம்னு சொன்னேன். அதான் சுயராஜ்ய அதிகாரிங்கிறது ஒரு சொமான். அந்த சொமான்ல நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நீங்க எப்படி சங்கமயத்துல சுயராஜ்ய அதிகாரியா சங்கமயத்துல வாழ்றீங்களோ அதுபடிதான் உங்களுக்கு 21 பிறவி அங்க எதிர்கால ராஜ்ய சிம்மாசனம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுவும் எப்படிப்பட்ட ராஜ்யம் அது? ஒரே ராஜ்யம் இருக்கும், ஒரே தர்மம் இருக்கும், ஒரே லா அண்ட் ஆர்டர் இருக்கும், சட்ட ஒழுங்கு இருக்கும், சுகம் சாந்தி செல்வ வளம் எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ராஜ்யம் 21 பிறவி அடையணும் அப்படின்னா இப்ப நீங்க இப்ப இந்த சங்கமயத்துல சுயராஜ்ய அதிகாரியா இருக்கீங்களா அப்படின்றத கேக்குறாரு. சரிங்க சிஸ்டர் ஆசிங்க. எப்படி அனுபவம் ஆகும் அப்படின்னா, நான் எத்தனை முறை நீங்க இந்த விஸ்வராஜ்யத்தை அடைஞ்சிருக்கீங்க, இப்ப நீங்க இந்த சுயராஜ்ய பயிற்சி செய்வதன் மூலமா அப்படின்னு கேக்குறாரு. எத்தனை முறை அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, நேற்று இன்று நாளை அந்த 3 விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே? யாரு இந்த மாதிரி யதார்த்தமா பயிற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு பல முறை நம்ம இதை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி வாசன். அப்பா சொல்றாங்க, ஒரு பிறவியிலேயே எப்போதும் சுயராஜ்ய அதிகாரியாக இல்லை எனில் 21 பிறவி எப்போதுமே சுயராஜ்யம் எப்படி கிடைக்கும்? 21 பிறவிக்கு ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டுமா? அவ்வப்போது ஆக வேண்டுமா? இது சம்மதமா? எப்போதும் ஆவீர்களா? சதா தலை அசைக்கலாமே. நல்லது. 21 பிறவியும் ராஜ்ய அதிகாரி ஆவீர்களா? ராஜ்ய அதிகாரி என்றால் ராயல் குடும்பத்திலும் ராஜ்ய அதிகாரி அரியாசனத்தில் சிலரே அமருவார்கள். ராயல் குடும்பத்திலும் ராஜ்ய அதிகாரி அரியாசனத்தில் சிலரே அமருவார்கள் அல்லவா? ஆனால் அங்கு அரியாசன அதிகாரிக்கு சுயமரியாதை எவ்வளவு உள்ளதோ அதே அளவிற்கு ராயல் குடும்பத்தவருக்கும் இருக்கும். அவர்களையும் ராஜ்ய அதிகாரி என்றே சொல்வார்கள். ஆனால் கணக்கு இன்றைய தொடர்பில் உள்ளது. இங்கே அவ்வப்போது எனில் அங்கேயும் அவ்வப்போது ஆகும், இங்கே எப்போதும் எனில் அங்கேயும் எப்போதாகும். பாப்தாதாவிடமிருந்து சம்பூர்ண அதிகாரம் பெறுவது எனில் நிகழ்காலம் மற்றும் வருங்காலமும் முழுமையான 21 பிறவிக்கு ராஜ்ய அதிகாரி ஆவதாகும். ஆக இரட்டை அயல் நாட்டவர் முழு அதிகாரம் பெறுபவரா அல்லது பாதியும் சிறிதுமாக பெறுபவரா? என்ன முழு அதிகாரம் பெற வேண்டும் அல்லவா? முழுவதும் ஒரு பிறவியும் குறையக்கூடாது. ஆக என்ன செய்ய வேண்டும்? அதாவது அங்க ராயல் ஃபேமிலிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே மரியாதை ஒண்ணு போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அதே மரியாதை ராயல் ஃபேமிலிஸ்ல இருக்கவங்களுக்கும் இருக்கும். இப்ப லட்சுமி நாராயணன் தான் ஆயிட்டாங்களே ஒருத்தவங்க, அப்ப நம்மளாம் எங்க போவோம் அப்படின்னா நம்மளாம் ராயல் ஃபேமிலிஸ்ல போகலாம் அப்படிங்கிறதுக்காக பாபா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே ஒரே மரியாதை தான் இருக்கும். ஆனா சிம்மாசனத்துல ஒருத்தர் தானே உட்கார முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாருமே ராயல் ஃபேமிலிஸ் எல்லாரையும் ராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற ஒரே பார்வையில தான் பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட பதவி வேணும்னாலுமே நீங்க இப்ப இந்த சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த ஒரு பிறவிலே நீங்க அதாவது இடைவிடாம அந்த சுயராஜ்ய அதிகாரிங்கிற நினைவுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இங்க அவ்வப்போது எப்பயாவது அந்த சுயராஜ்ய அதிகாரி பிராக்டிஸ் பண்றீங்கன்னா அங்க கூட அவ்வப்போதுதான் அந்த ராஜ்ய அதிகாரியா வருவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இங்க நீண்ட காலமா தொடர்ச்சியா சுயராஜ்ய அதிகாரிங்கிற பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் 21 பிறவிக்கு 2500 வருஷமும் நீங்க ராஜ்ய அதிகாரியாவே இருப்பீங்க. அதாவது ராயல் ஃபேமிலிஸ்குள்ளேயே பிறவி எடுப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அரை கல்பம் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் டபுள் ஃபாரினர்ஸ் கேட்டாரு. நீங்களும் முழுமையான அந்த 21 பிறவிக்கான அந்த ராஜ பதவியை அடையிறதுக்கான ஆஸ்தி அடைவீங்க தானே அப்படின்றத கேட்டாரு. இல்ல அவ்வப்போது அடைவீங்களா அப்படிங்கிறாரு. சரி வாசம். அப்பா சொல்றாங்க, பாபா ஒவ்வொரு குழந்தையையும் சம்பூர்ண அதிகாரி ஆக்குகின்றார். ஆகியுள்ளீர்கள் தானே உறுதியாக, அல்லது ஆவோமா ஆக மாட்டோமா என்ற கேள்வியா? அவ்வப்போது கேள்வி எழுகிறதா? ஆவோமா இல்லையா என்பது தெரியவில்லையே. ஆகியே தீர வேண்டும். உறுதியாகவா? ஆகியே தீருவோம் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். ஆகியே தீர வேண்டும். நல்லது. நீங்கள் அனைவரும் எந்த மாலையில் மணியாவீர்கள்? 108 இங்கு எத்தனை பேர் வந்துள்ளீர்கள்? அனைவரும் 108 வருவீர்களா அல்லது 1080 108 மாலையை அதிகப்படுத்துவீர்கள்?
நல்லது. 16,000 என்பது நன்றாக இல்லைதானே? 16,000-ல் செல்வீர்களா? செல்ல மாட்டீர்கள் அல்லவா? இது உறுதியாக நிச்சயிக்கப்பட்டது. அதை பற்றிய கவலையே இல்லை என்ற அனுபவம் ஆகின்றதா? நாம் ஆகவில்லை எனில் வேறு யார் ஆவார்? இந்த பெருமிதம் உள்ளதா? நீங்கள் ஆகாது வேறு யாரேனும் ஆவாரா? நீங்களே ஆவீர்கள். சொல்லுங்கள், நீங்கள் தானே பாண்டவர்கள், நீங்களே ஆவீர்கள் தானே? நல்லது. அதாவது சம்பூர்ண அதிகாரியா ஆக்குறதுக்காக பாபா வந்திருக்காரு. இப்ப நீங்க உங்களுக்குள்ள எப்படி நினைக்கிறீங்க? ஆவோமா மாட்டோமா தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப திடமான எண்ணம் இருக்கணும், ஆகியே தீர வேண்டும் அப்படின்னு. அதான் டிட்டர்மினேஷன் பிரிங் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திடத்தன்மை வெற்றியை உண்டாக்கும். அதே போல எண்ணத்துல உறுதித்தன்மை இருக்கணும். நான் சம்பூர்ண ராஜ்ய அதிகாரியா ஆகியே தீருவேன் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க எந்த மாலையில வருவீங்க? 108ல வருவீங்களா, இல்ல 1080ல வருவீங்களா? அந்த 108 மாலை அதிகரிச்சுக்கிட்டே போவீங்களா, இல்ல 16,000ல வருவீங்களா அப்படிங்கறத மாதிரி கேக்குறாரு. அப்ப 16,000ல வரமாட்டீங்க தானே, எல்லாரும் 108க்குள்ள வந்துருவீங்க தானே அப்படின்னு கேக்குறாரு. ஓகே சிஸ்டர், வாசிங்க. அப்பா சொல்றாங்க, தனது நிலை கண்ணாடியில் சாட்சாத்காரம் பார்த்தீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நம்பிக்கையை பார்த்து பலியாகின்றார். ஆஹா ஆஹா, ஒவ்வொரு குழந்தையும் ஆஹா 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 தானே? ஆஹா ஆஹா, வேறு யாருமா? வேறு யாரும் அல்லவே. ஏன் ஏன் என்பதில்லையே. அவ்வப்போது ஏன் வருகிறதா? அவ்வப்போது ஏன் வருகிறதா? 1 ஏன், 2 ஐயோ, 3 அழுகை. நீங்கள் ஆஹா ஆஹா என்பவர்கள் தானே. அதாவது சொன்னார் இல்லையா, எனது நாம் ஆகாட்டா வேற யார் ஆவா அப்படிங்கிற உங்களுக்கு போதை இருக்குதா, திட நிச்சயம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்குதான் பாபா சொல்றாரு, உங்களுக்கு அந்த அளவுக்கு போதை இருக்குதா அப்படின்றது மாதிரி கேக்குறாரு. அதாவது என்ன சொன்னார் சிஸ்டர், ஆஹா பாப்தாதாவுக்கு அந்த பாப்தாதாவுக்கு குழந்தைகளுடைய அந்த விஷயத்தை பச்சாதாப நிலை ஏன், 2வது ஐயோ, 3வது அழுகையா வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சமிக்கை கொடுக்கறாரு. இல்ல, நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. தந்தை குழந்தைகளுடைய நம்பிக்கையை பாக்குறாரு. நாம ஆகலைன்னா வேற யார் ஆகல. ஆமா, அதத்தான் பாபா ஆகா குழந்தைகளே ஆகா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்படி சொல்றீங்களா, இல்லாட்டினா இப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஏன், ஐயோ, அழுகை, அது 3ஐயும் சேர்த்து சொல்றாரு. எதுக்குன்னா பச்சாதாபத்துல வர்றதுக்காக சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை சொல்லிட்டு அப்புறமேல இந்த பச்சாதாபத்தையும் சொல்றாரு. இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கீங்களா, திடமான நிச்சயம் இல்லாம அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, பாப்தாதாவிற்கு இரட்டை அயல்நாட்டவர் மீது விசேஷ பெருமிதம் உள்ளது. ஏன், பாரதவாசிகளோ பாபாவை பாரதத்தில் அழைத்துள்ளார்கள். ஆனால் இரட்டை அயல்நாட்டவர் மீது பெருமிதம் ஏனெனில் இவர்கள் பாப்தாதாவை தமது உண்மையான அன்பில் கட்டிவிட்டார்கள். பெரும்பான்மையாக உண்மையானவர்களே சிலர் மறைக்கவும் செய்கின்றனர். ஆனால் பெரும்பாலோர் தனது பலவீனத்தை உண்மையாக பாபாவிற்கு முன்னால் வைக்கின்றார்கள். இதுவே தந்தைக்கு மிகவும் பெரியதாக இருக்கின்றது. எனவே பக்தியிலும் செய்கின்றனர். உண்மையே கடவுள். அனைத்திலும் பிரியமான பொருள் உண்மை. ஏனெனில் உண்மையுள்ள இதயத்தில் தூய்மையும் உள்ளது, சுத்தம் தெளிவும் உள்ளது. எனவே பாப்தாதாவே இரட்டை அயல் நாட்டவரின் உண்மையான அன்பு கயிறு கவர்ந்து இழுக்கின்றது. சிலரிடம் கலப்படம் உள்ளது, சிலர் மட்டுமே. ஆனால் இரட்டை அயல் நாட்டவர் தனது உண்மை எனும் சிறப்பு அம்சத்தை ஒருபோதும் விடக்கூடாது. சத்தியம் எனும் சக்தி ஒரு லிப்ட் போன்று செயல்படுகிறது. உண்மை அனைவருக்கும் பிரியமானதே. பாண்டவர்களுக்கு பிடித்துள்ளதா? மதுபன் வாசிகளுக்கும் பிரியமானதே. மதுபனை சார்ந்த அனைவரும் கை உயர்த்துங்கள். தாதி புஜங்கள் என்று சொல்கிறார். மதுபன் சாந்திவனம் அனைவரும் கை உயர்த்துங்கள். உயரமாக கையை உயர்த்துங்கள். மதுபன் நிவாசிகளுக்கு உண்மை பிடித்துள்ளதா? உண்மை உள்ளவர்களுக்கு தந்தையை நினைவு செய்வது சுலபமாகின்றது. ஏன், பாபாவும் சத்தியமானவர். சத்தியமான தந்தையின் நினைவு சத்தியமானவருக்கு சுலபமாக வருகிறது, கடினமல்ல. ஒருவேளை இப்போதும் கடினமாகிறது எனில் சூட்சும எண்ணத்திலோ கனவிலோ ஏதோ உண்மை குறைவு என்பதாகும். எங்கு உண்மையோ அங்கு பாபா என்று நினைத்த மாத்திரமே தலைவர் ஆஜராகின்றார்.
எங்கு உண்மையோ அங்கு பாபா என்று நினைத்த மாத்திரமே தலைவர் ஆஜராகின்றார். எனவே பாப்தாதாவிற்கு உண்மை மிகவும் பிரியமானது. ஆமா, அந்த டபுள் ஃபாரினர்ஸ் அப்படின்னாலே அவங்களுடைய விசேஷத்தன்மையே அந்த உண்மையா இருக்கிறது தான், உண்மையான உள்ளம் உடையவர்களா இருக்கிறது தான். காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கடவுளே உண்மை அப்படின்னு. அதே போல குழந்தைகள் தங்களுக்குள்ள இருக்க பலகீனங்களை பாப்தாதா முன்னாடி உண்மையான உள்ளத்தோட வைக்கிறாங்க. அதுதான் டபுள் ஃபாரினர்ஸோட விசேஷத்தன்மையா இருக்குது. சிலர் மறைக்கவும் செய்யறாங்க, ஆனா பெரும்பாலானோர் அந்த உண்மையாக இருக்காங்க. அதான் பாபாவுக்கு பிடிச்சிருக்குது. உண்மையான உள்ளம் இருக்கிற இடத்துல தூய்மையும் இருக்கும், தெளிவும் இருக்கும், சுத்தமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் விசேஷத்தன்மை இருக்க காரணத்தினால அந்த சத்தியமான தந்தைய சத்தியமான குழந்தைகளால ஈஸியா சகஜமா நினைவு செய்ய முடியுது அப்படின்னு சொல்றாரு அப்பா. அதான் சத்தியத்தின் சக்தி இப்படிப்பட்டதா இருக்குது. அதான் தந்தைக்கு இந்த சத்தியமான குழந்தைகளை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, தந்தைக்கும் இந்த உண்மை பிடிச்சிருக்குது. டபுள் ஃபாரினர்ஸ் ஒருபோதும் இந்த விசேஷத்தன்மையான உண்மையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் உண்மை பிடிச்சிருக்கு தானே அப்படின்ற மாதிரி அந்த கையை உயர்த்தி சொல்ல சொன்னார். ஓகே சிஸ்டர். பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் சமிக்கை செய்கிறார். 21 பிறவிக்கு முழு ஆஸ்தி பெற வேண்டுமெனில் தனது சுயராஜ்யத்தை சோதனை செய்யுங்கள். இப்போது சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். எந்த அளவு ஆவீர்களோ அந்த அளவு அதிகாரம் பெறுவீர்கள். சோதனை செய்யுங்கள். ஒரு ராஜ்யம் என பாடப்பட்டுள்ளது. ஒரே ராஜ்யம் இருக்கும், இரண்டல்ல. நிகழ்காலத்தில் சுயராஜ்ய மனநிலையில் எப்போதுமே ஒரே ராஜ்யம் உள்ளதா? சுயராஜ்யமா அவ்வப்போது அடிமை ராஜ்யமா? ஏதேனும் மாயை ராஜ்யம் செய்யுமே ஆனால் அடிமை ராஜ்யமோ சுயராஜ்யம் என்பீர்களா? அடிமை ராஜ்யமா சுயராஜ்யம் என்பீர்களா? எப்போதும் ஒரு ராஜ்யம் இருந்தால் அடிமை ஆக முடியாது தானே. சில சமயம் மாயையின் ராஜ்யம், சில சமயம் சுயராஜ்யமா? அப்படியெனில் முழுமையான ஆஸ்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது, கிடைத்து விடவில்லை, கிடைத்து கொண்டே இருக்கிறது. சாதா ஒரு ராஜ்யமா என்பதை சோதனை செய்க. ஒரு தர்மம், தர்மம் என்பது தாரணை. முக்கிய தாரணை எது? தூய்மை. ஆக ஒரு தர்மம் நினைவிலும் கனவிலும் தூய்மை உள்ளதா? மாறாக நினைவிலும் கனவிலும் தூய்மையின்மை இருந்தால் நிழலேயானாலும் என்ன சொல்வது? ஒரு தர்மமா முழுமையான தூய்மையா? சோதனை செய்க. ஏன் நேரம் மிக வேகமாக செல்கின்றது? நேரம் வேகமாக செல்லும் போது நீங்கள் மெதுவாக இருந்தால் தக்க சமயத்தில் சென்றடைய முடியாது அல்லவா? எனவே மீண்டும் மீண்டும் சோதனை செய்க. ஒரு ராஜ்யம் உள்ளதா? ஒரு தர்மம் உள்ளதா? சட்டம் ஒழுங்கு உள்ளதா? மாயை தனது கட்டளையை பிறப்பிக்கிறதா? சொல்லிட்டா சிஸ்டர். சொல்லுங்க. அதாவது ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய சுயராஜ்யத்துல இருக்கணும். அங்க கூட விஸ்வராஜ்யம் எப்படி உங்களுக்கு அமைய போது? ஒரே ராஜ்யம் தானே அமையும், ஒரே ஆதிஸ்தான தேவி தேவதா தர்மம் தானே அமையும். அதே போல இங்க இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. உங்க சுயராஜ்யத்துல இந்த விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு. சுயராஜ்யத்துல நீங்க ஆத்மா அப்பா கொடுத்த ஸ்ரீமத் படி உங்களுடைய ராஜ்யத்தை நடத்துறீங்களா, இல்லாட்டினா மாயை ஸ்ரீமத்தை மீறி ராஜ்யம் செய்தா அடிமை ராஜ்யம் நடக்குதா அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மா அடிமையாயிடுதா மாயை கிட்ட, அது ராஜ்யம் செய்ய உட்காந்துருது, நீங்க கீழே இறங்கிறீங்களா, மாயைக்கு அடிமையாயிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இப்படி இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆஸ்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், முழுமையா அடையல அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, ஒரே தர்மம் அப்படிங்கிறது என்ன? தர்மம்ங்கிறது தாரணை. என்ன தாரணை செய்வீங்க? தூய்மையின் தாரணை. அதான் தூய்மையின் விஷயம் இப்ப உங்களுக்குள்ள வந்துருச்சா, முழுமையா இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. கனவுலையும் நினைவுலையும் தூய்மையா இருக்கணும். எண்ணம் சொல் செயல் மூணுலையும் தூய்மையா இருக்கணும்னு சொல்லுவார் இல்லையா? அது போல இந்த விஷயத்துல, அதாவது கனவுலையும் நினைவுலையும் ஏதோ ஓரளவுக்கு தூய்மை இல்லாம இருந்துச்சுனாலும் ஒரே தர்மம் ஸ்தாபனை ஆயிருக்குதா உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள அப்படின்னு இல்லையா அப்படிங்கறத சொல்றார். ஒரே ராஜ்யம்ன்றது சுயராஜ்யம், ஒரே தர்மம் அப்படிங்கிறது இந்த தூய்மையின் தர்மம் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றார். எல்லாமே பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். அதான் சட்ட ஒழுங்கு. சட்ட ஒழுங்கு படி நடக்குதா இல்ல மாயை அவ்வப்போது அந்த சட்ட ஒழுங்கை மீற வைக்குதா அப்படிங்கறத சொல்றது. அங்க கூட விஸ்வராஜ்யம் எப்படி நடக்கும்? லா அண்ட் ஆர்டர் படி பரிசுத்தமானவர்களா இருப்பாங்க இல்லையா, யாரையும் துக்கம் கொடுக்காம சுகம் உடையவர்களா இருப்பாங்க இல்லையா? அப்ப அதற்குரிய சம்ஸ்காரத்தை நீங்க இப்பயே உருவாக்கணும் இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கணும், மாயையின் வழிப்படி நடக்கக்கூடாது. மாயையின் வழிப்படி நடந்தீங்கன்னா உங்களை சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க,
பரமாத்மாவின் குழந்தைகள் ஸ்ரீமத்தின் சட்டம் ஒழுங்கின் வழி நடப்பவர்கள், மாயையின் வழியில் அல்ல. சோதனை செய்க, நாளைய சம்ஸ்காரம் இப்போதே தென்பட வேண்டும். ஏனெனில் இப்போதே சம்ஸ்காரம் நிரம்ப வேண்டும், அங்கு அல்ல இங்கேயே நிரம்ப வேண்டும். சுகம் உள்ளதா, சாந்தி உள்ளதா, செல்வம் உள்ளதா? இப்போதைய சாதனங்களின் ஆதாரத்தில் சுகம் இல்லையா? சுகம் இல்லை அல்லவா? அதீந்திரிய சுகம் உள்ளதா? சாதனம் இந்திரியங்களின் ஆதாரத்தில் உள்ளதா? அதாவது சாதனம் இந்திரியங்களின் ஆதாரத்தில் உள்ளதா? அதீந்திரிய சுகம் சாதனங்களின் ஆதாரம் அல்ல. இடைவிடாத அமைதி உள்ளதா? துண்டிக்கப்படுவதில்லையே. ஏனெனில் சத்தியுக ராஜ்யத்தின் மகிமை என்ன? நிலையான உறுதியான அமைதி. முழுமை உள்ளதா? குணம், சக்திகள், ஞானம் என்னும் செல்வம் இருப்பதன் அடையாளம் என்ன? ஒருவேளை செல்வத்தில் முழுமை எனில் அதன் அடையாளம் என்ன? திருப்தி அனைத்து பிராப்தியின் ஆதாரம். பிராப்தியின்மையின் சாதனம். சோதனை செய்க, சிறப்பு இயல்பு சொல்லிடலாம். சுகம், சாந்தி, செல்வம், ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் சொன்னார் இல்லையா, ஒரே லா அண்ட் ஆர்டர் சொன்னார் இல்லையா, அதுக்கு அடுத்து சொல்றாரு சுகம், சாந்தி, அந்த செல்வம் மூணையும் சொல்றாரு. சுகம் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சாதனங்கள் மூலமா நீங்க அடையிறீங்க இல்லையா, அதுதான் சுகமா அப்படின்னு கேக்குறாரு. அது சுகம் இல்லதானே உங்களுக்கு? அத்தீந்திரிய சுகம் தானே உங்களுடைய சுகம். தந்தையின் நினைவின் மூலமா மனம் புத்தி அனுபவிக்கக்கூடிய சுகம். மனம் புத்தி அனுபவிக்கக்கூடிய சுகம் தான் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம்னு சொல்வார் அப்பா. மற்றபடி இந்த கண்களால பார்த்து பார்த்து ரசிக்கிறது, வாயால சாப்பிட்டு சாப்பிட்டு ரசிக்கிறது, காதால கேட்டு கேட்டு ரசிக்கிறது, இதெல்லாம் இந்திரியங்கள் மூலமா அனுபவிக்கக்கூடிய சுகம். இப்படிப்பட்ட சுகம் இல்லதானே இந்த சாதனங்கள் மூலமா அப்படின்றத கேட்கிறாரு. அடுத்து சாந்தி, நிலையான அமைதி உங்களுடைய மனம் புத்தியில இருக்குது தானே அப்படிங்கிறார். இல்ல அவ்வப்போது அசாந்தியில போயிடுறீங்களா, துண்டிக்கப்படுதா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து செல்வம் கூட பாருங்க, என்ன மாதிரி செல்வங்கள் உங்களுக்கு தந்தை கொடுத்திருக்காரு? ஞானத்தின் செல்வம், குணங்களின் செல்வம், சக்திகளின் செல்வம். ஞானம், குணம், சக்திகளின் செல்வம் உங்களுக்குள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் நிரம்பி இருக்குதா? இதெல்லாம் நிரம்பி இருந்துச்சுன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்கும். அப்ப திருப்தி இல்லைன்னா இந்த செல்வங்கள்லயும் ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்குதான்னு சோதனை செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. ஏன்னா இப்படி எல்லாம் இருந்தாதான் உண்மையிலேயே சுயராஜ்ய அதிகாரியா வாழ்றீங்கன்னு அர்த்தம். இதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா நீங்க சுயராஜ்ய அதிகாரியா இல்லைன்னு அர்த்தம். நீங்க இங்க சுயராஜ்ய அதிகாரியா இல்லைன்னா எப்படி உங்களுக்கு 21 பிறவிக்கான ஈஸ்வராஜ்ய அதிகாரியா போஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறத கேக்குறாரு சிஸ்டர். வாசிங்க. அப்பா சொல்றாங்க, அனைத்து பிராப்தியின் ஆதாரம் திருப்தியின்மை பிராப்தியின்மையின் சாதனம். சோதனை செய்க, சிறப்பு இயல்பு ஒன்று கூட குறையக்கூடாது. அந்த அளவிற்கு மேல சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் சிறப்பு இயல்பு. அந்த அளவிற்கு சோதனை செய்கிறீர்களா? முழு உலகமும் உங்களது இன்றைய சம்ஸ்காரத்தால் உருவாகின்றது. இன்றைய சம்ஸ்காரமே நாளைய உலகம். நீங்கள் அனைவரும் என்ன செய்கின்றீர்கள்? நீங்கள் யார்? உலகை மாற்றுபவர்கள் அல்லவா? உலகை மாற்றுவதற்கு முன்பு தன்னை மாற்றுபவர். இந்த அனைத்து சம்ஸ்காரமும் தன்னுள் உள்ளதா என சோதனை செய்க. இதை கொண்டே நான் 108 மணி மாலையில் வருவேனா, பின்னால் வருவேனா என புரிந்து கொள்ளுங்கள். இந்த சோதனையே ஒரு நிலைக்கண்ணாடி. இந்த நிலைக்கண்ணாடியில் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் பார்க்க முடிகிறதா? அதாவது அது ஒரு நிலை கண்ணாடி போல நீங்க சோதனை செய்யற விஷயங்கள் எல்லாமே. அதுல உங்களுடைய இன்றைய தோற்றமும் தெரியும், நாளைக்கு நீங்க எதிர்காலத்துல எப்படி ஆக போறீங்கன்ற தோற்றமும் தெரியும். நீங்க இந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரியா வாழ்ந்தாதான் 108 மாலைக்குள்ள வருவீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி, வாசிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இப்போது ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள். ஆம் அல்லவா? நல்லது. ஹோலியின் பொருளை வர்ணித்துள்ளீர்களா? இன்று பாப்தாதா குறிப்பாக இரட்டை அயல் நாட்டவருக்கு கூறுகின்றார். மதுவன் நிவாசிகளும் உடன் இருக்கின்றனர். இதுவும் நல்லதே. மதுவன் நிவாசிகளுக்கு சேர்த்தே சொல்கிறேன். வந்திருப்பவர் யாராயினும் மும்பை, டில்லி எங்கிருந்து வந்து இருந்தாலும் இப்போது மதுபன் நிவாசிகளே. இரட்டை அயல் நாட்டவரும் இப்போது எங்குள்ளவர்கள் மதுபன் நிவாசிகள் அல்லவா? மதுபன் நிவாசி ஆவது நல்லது அல்லவா? இங்கே நேரில் அமர்ந்திருப்பவர்கள் ஆங்காங்கே அவரவர் இடங்களில் அமர்ந்து இருந்தாலும் பாப்தாதா ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார். தைரியம் இருந்தால் பாப்தாதா கூறுவார், தைரியம் உள்ளதா? தைரியம் உள்ளதா?
தைரியமா செய்ய வேண்டும். கை உயர்த்தினோம் முடிந்தது வேலை என்பது அல்ல. கை உயர்த்துவது மிக எளிது. மனதெனும் கையை உயர்த்த வேண்டும். இன்று கை மட்டுமல்ல மனதெனும் கையையும் உயர்த்த வேண்டும். இங்க எல்லாரும் ஹோலி கொண்டாட வந்திருக்கீங்க, ஹோலியின் விஷயத்த வர்ணிச்சீங்களா அப்படின்றத கேட்டார். அப்ப மதுபன் நிவாசிகளுக்காக சொல்ல வந்திருக்காரு. இல்ல டபுள் ஃபாரினர்ஸ் இருக்காங்க, மும்பை சார்ந்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா, அப்ப எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன் அப்படிங்கறத சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் ஒரு மாற்றத்தை விரும்புறேன், அந்த மாற்றத்தை நீங்க செய்வீங்களா அப்படிங்கறத கேக்குறாரு. தைரியம் இருந்தா சொல்லுங்க, கைய உயர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு சிஸ்டர், வேற ஒண்ணும் இல்ல. கையை உயர்த்த சொல்லியிருக்காரு, எல்லாரும் உயர்த்திருக்காங்க போல. அப்ப தந்தையின் என்ன மாற்றம் செய்ய விரும்புறாரோ அந்த மாற்றத்தை நீங்க செய்யணும் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அடுத்த பின்னாடி சொல்லுவார் அதை. கை மட்டுமல்ல மனதென்னும் கையையும் உயர்த்த வேண்டும் சொல்லியிருக்காரு. ஆமா, ஏன்னா அந்த கையை உயர்த்திட்டா வேலை முடிஞ்சிருச்சுன்னு போயிடக்கூடாது. மனதின் கையும் அந்த சங்கல்பம் திட சங்கல்பம் வச்சு நீங்க உங்க விஷயத்தையும் மாத்தணும் அப்படிங்கறத சொல்ற. சம்ஸ்காரத்தின் மூலமா தான் உலக மாற்றம் ஏற்படும் முன்னாடி சொன்னார் இல்லையா, அது போல இப்ப சொல்றாரு சிஸ்டர். சரிவா? அப்பா சொல்றாங்க, ரெட்டி அயல் நாட்டவர் அருகே அமர்ந்துள்ளீர்கள், நெருக்கமானவருடன் மனதின் விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பெரும்பாலும் அனைவருக்கும் பாப்தாதாவுடனும் சேவை மீதும் மிகுதியான அன்பு இருப்பதாகவே தென்படுகிறது. தந்தையின் அன்பு இல்லாமல் இருக்க முடியாது, சேவை இல்லாமலும் இருக்க முடியாது. இதுவே பெரும்பாலானவர்களின் சான்றிதழ். சரிதானே? பாப்தாதா நாலாபுறமும் பார்க்கின்றார். ஆனால் வந்துவிட்டது. பெரும்பாலவர்களிடம் இருந்து இந்த சப்தமே வருகின்றது. ஏதேனும் பழைய வேண்டாத சம்ஸ்காரம் விரும்பாத பொழுதும் இன்று வரையிலும் கவர்ந்து இழுக்கின்றது. ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள், அதன் அர்த்தம் முடிந்தது, முற்றுப்புள்ளி முடிந்தது, நடந்துவிட்டது. எந்த ஒரு சம்ஸ்காரமும் 50%, 10% எதுவாயினும் இன்று குறைந்தபட்சம் 5% ஆயினும் சம்ஸ்காரத்தை எரித்து விடுங்கள். எந்த சம்ஸ்காரம் சிறிதளவேனும் இடையிடையே இடையூறு செய்வதாயின் ஒவ்வொருவரும் புரிந்துள்ளீர்கள் அல்லவா? ஹோலி நன்னாளில் ஒன்று எரிப்பார்கள், மற்றொன்று வர்ணம் பூசுவார்கள். இருவிதம் அதோட வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹோலி எப்படி கொண்டாடணும்னு சொல்றாரு. என்ன சிஸ்டர் சொன்னாரு? ஹோலி துரியா, அதாவது முத நாள் ஹோலி வந்து எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க. ஓகே சிஸ்டர், சொல்றேன். மணல் துரியான்னா அந்த வர்ணம் பூசுவாங்க. அதுதான் நான் சொல்லியிருக்காரு. இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அந்த டபுள் ஃபாரினர்ஸை பத்தி சொன்னார் இல்லையா, எல்லாருக்குமே தந்தையின் நினைவு இருக்குது, சேவையும் இருக்குது, சேவையின் நினைவு இருக்குது அப்படிங்கிற. தந்தைக்கு அருகாமையில வந்திருக்கீங்க, தந்தையின் அன்பு இல்லாம யாராலையும் இருக்க முடியாது, தந்தையின் நினைவு இல்லாம யாராலையும் இருக்க முடியாது, சேவை இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. ஆனால்ங்கிற அந்த வார்த்தை வந்துடுது அப்படிங்கிற. ஆனாலும் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பலகீனமான சம்ஸ்காரம் அவ்வப்போது வெளியே வந்து தலை காட்டுது. அதன் மூலமா எங்களால அந்த நிரந்தரமா அந்த சம்ஸ்காரத்தின் மாற்றத்தை செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆனால் வருது அப்படிங்கறத சொன்னார். ஓகே சிஸ்டர், இப்ப நீங்க உண்மையான ஹோலி கொண்டாடணும். ஹோலினாலே என்ன அர்த்தம்? ஒண்ணு எரிக்கணும், அதாவது வேண்டாத பழைய விஷயங்கள், அதாவது இந்த ராவண சம்ஸ்காரத்தை எல்லாம், ராவணனை எப்படி பொம்மையா செஞ்சு எரிக்கிறாங்களோ அதே போல ராவணனுடைய சம்ஸ்காரத்துல நீங்க எரிக்கணும். இன்னொன்னு அந்த தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். அதாவது தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம்னா குணங்களின் வர்ணம் பூசணும். ஒண்ணு ராவணனுடைய சம்ஸ்காரத்தை எரிச்சிடுங்க, அப்புறமேலு குணங்களின் வண்ணம். ஹோலினாலே கோழி கலர் அடிக்கிறாங்க இல்லையா, உங்களுடைய குணங்களின் வண்ணம் மற்றவர்களின் குணங்களா மாறணும், அந்த வண்ணம் பூசுங்க அப்படின்னு சொல்றாரு. 50% எரிச்சிருங்க, 10% எரிச்சிருக்கணும், குறைந்தபட்சம் 5% சம்ஸ்காரத்தை எரிச்சிருக்கணும். அப்படி இல்ல, மொத்தமாவே எரிக்கணும். ஆனா இவ்வளவு சதவீதத்துல இருக்குதான்னு பாத்துக்கோங்க. 5% இருந்தா கூட மொத்தமா எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்ற. அதாவது நடந்து விட்டது. எந்த ஒரு சம்ஸ்காரமும் 50%, 10% எதுவாயினும் இன்று குறைந்தபட்சம் 5% ஆயினும் சம்ஸ்காரத்தை எரித்து விடுங்கள். அந்த சம்ஸ்காரம் சிறிதளவேயினும் இடையிடையே இடையூறு செய்வதாயின் ஒவ்வொருவரும் புரிந்துள்ளீர்கள் அல்லவா? ஹோலி நன்னாளில் ஒன்று எரிப்பார்கள், மற்றொன்று வர்ணம் பூசுவார்கள். இருவிதமாக ஹோலி நடைபெறுகிறது. ஹோலியின் அர்த்தமே முடிந்தே போனது. பாப்தாதா விரும்புகின்றார் அப்படி எந்த ஒரு சம்ஸ்காரம் மாறாக பலவீனமாக
மாறாத பலவீனமாக உள்ளதோ அதனை எரித்து விடுங்கள். எரிப்பதையும் சம்ஹாரம் என்பார்கள். மனிதர்கள் இறந்து போனால் சம்ஹாரம் அதாவது எரித்து விடுகிறார்கள். எரிப்பதையும் சம்ஹார் என்று சொல்லப்படும். எனவே இன்று சம்ஸ்காரத்தையும் சம்ஹாரம் செய்ய முடியுமா? ரைமிங்கா கேட்கிறாரு. சம்ஸ்காரம் சம்ஹாரம் செய்ய முடியுமா? நீங்கள் சொல்வீர்கள், நான் விரும்பாத பொழுதும் வந்து விடுகிறது, என்ன செய்வது? அப்படி சிந்திக்கின்றீர்களா? நல்லது. தவறுதலாக வந்து விடுகிறது. ஆக ஒவ்வொருவரிடமும் கொடுத்த பொருள்கள் தவறுதலாக தன்னிடமே வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? பத்திரமாக அலமாரியில் வைப்பீர்களா? வைப்போமா? மீறி தந்தாலும் தன் மனதில் வைக்காதீர்கள். மனதில் தந்தை அமர்ந்துள்ளார். பாபாவுடன் அந்த சம்ஸ்காரமும் இணைந்து இருந்தால் நன்றாக இருக்குமா? இருக்காதுதானே. ஒருவேளை தவறுதலாக வந்து விட்டாலும் மனதார சொல்லுங்கள், பாபா பாபா பாபா, அவ்வளவேதான். முற்றுப்புள்ளி விழுந்துவிடும். சொல்லிடலாம். அதாவது யாருக்கிட்டையாவது பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொருள் தவறுதலா உங்ககிட்டயே திரும்பி வந்துருச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பொருளை கொண்டு போய் அலமாரியில வைப்பீங்களா, இல்ல யாருக்கிட்ட போய் சேரணுமோ அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்றாரு. அதான், நீங்க அசுர சம்ஸ்காரங்களை தந்தை கிட்ட கொடுத்துட்டீங்க, அது தந்தையின் பொருளா மாறி போயிருச்சு. மீண்டும் அது உங்ககிட்ட இருந்து வருதுன்னா தவறுதலா எப்படியோ கை மாறி உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா மீண்டும் நீங்க என்ன செய்யணும்? பாபா பாபான்னு சொல்லுங்க. அப்ப அந்த சம்ஸ்காரம் பாபா கிட்ட போயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க அந்த சம்ஸ்காரத்தை என்னுடைய சம்ஸ்காரம்னு பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பாபாட்ட தான் கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் ராவனுடைய சம்ஸ்காரத்தை உங்களுடைய சம்ஸ்காரம் நீங்க நினைக்காதீங்க. ஆனால் பாபா என்னுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்குது, என்னுடைய சுபாவம் இப்படி இருக்குது, அதனாலதான் என்னால மாற முடியாம இருக்குதுன்னு என்னுடையன்னு அந்த ராவணனுடைய சம்ஸ்காரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் பாபா அப்படி சொல்றாரு. அது அடுத்தவங்களுடைய பொருளை நீங்க திருப்பி கொடுத்துருவீங்க தானே அப்படிங்கிறத கேட்கிறாரு. பாபா உள்ளத்துல மனதுல இருக்கணும். அந்த மனதோட இந்த ராவனுடைய சம்ஸ்காரத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா அப்படிங்கிறார். பாபா இதயத்துல இருக்காரு, அது பக்கத்திலேயே ராவனுடைய சம்ஸ்காரத்தை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்காது இல்லையா அப்படிங்கிறாரு. அதனால மொத்தமாவே பாபா கிட்ட கொடுத்துருங்க, மொத்தமாவே அந்த சம்ஸ்காரத்தை உங்களுக்குள்ள இருந்து எரிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய சம்ஸ்காரம் அப்படின்னு நீங்க அதை பிடிச்சு வைக்கிறது தான் அப்படிங்கிறாரு. என்னுடையது அப்படிங்கறத எடுத்துருங்க, அது ராவணனுடையது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. அப்பா சொல்றாங்க, பாபா எப்படி உள்ளார்? பிந்திதானே. முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மனமுவந்து கூறினால், மற்றபடி தேவைக்காக நினைவு செய்தால், மனமுவந்து கூறினால் மற்றபடி தேவைக்காக நினைவு செய்தால், பாபா எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் தன்னிடமே வைத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுடைய பொருளை எப்படி எடுப்பது? முதலில் அந்த பொருளை தனதென்று நினைக்காதீர்கள், அப்போதே எடுத்துக்கொள்வார். பிறரது பொருளை எடுத்துக் கொள்வார்களா? என்ன செய்வார்கள்? ஹோலி கொண்டாடுவீர்களா? நடந்தது நடந்து விட்டது, நல்லது. உறுதியான எண்ணம் வைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். நீங்கள் அடிக்கடி நீக்கினால் நீங்கிவிடும். உள்ளே வைக்காதீர்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது, நீங்குவது இல்லையே, இப்படி சொல்லாதீர்கள். நீங்கியே ஆக வேண்டும். உறுதியான எண்ணம் வைப்பீர்களா? செய்வோம் என்பவர்கள் மனதார கை உயர்த்துங்கள். வெளியில் மட்டுமல்ல, மனம் உவந்து சிலர் கை உயர்த்துவது இல்லை, சிலர் கை உயர்த்தவில்லை, அனைவரும் கை உயர்த்தினர். மிக நல்லது, வாழ்த்துக்கள். என்னவென்றால், ஒரு புறம் அட்வான்ஸ் பார்ட்டியினர் பாப்தாதாவிடம் எதுவரை என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மற்றொன்று, இயற்கையும் பாபாவிடம் இப்போது மாற்றம் செய்யலாமா என கேட்கிறது. பிரம்மா பாபாவும் எப்போது பரந்தாமத்தின் கதவை திறப்பீர்கள் என கேட்கின்றார். அட்வான்ஸ் பார்ட்டி, இயற்கை, பிரம்ம பாபா 3 பேரும் அவங்க கேட்கறதா சொல்றாரு. உடன் செல்ல வேண்டும் தானே, இருந்து விடுவது இல்லையே. உடன் செல்வோம் அல்லவா, சேர்ந்தே கதவை திறப்போம். சாவி பிரம்ம பாபாவிடமே இருந்தாலும் உடன் இருப்போம் அல்லவா. இப்போது இந்த மாற்றம் செய்யுங்கள், கொண்டு வந்தே தீருவோம் என்பதோடு மட்டுமல்ல, எனது பொருளே அல்ல பிறருடையது ராவணன் பொருளை ஏன் வைத்திருக்க வேண்டும்? பிறர் பொருளை நீங்கள் ஏன் வைத்திருக்கலாமா? கூடாதல்லவா? உறுதியாக நல்லது. வர்ணத்துடன் ஹோலி கொண்டாடுங்கள். முதலில் இந்த ஹோலி கொண்டாடுங்கள். நீங்களே பார்க்கின்றீர்கள், உங்களுடைய மகிமை. கருணையுள்ளவர் நீங்கள், கருணையுள்ளம் கொண்ட தேவி தேவதைகள் அல்லவா. இரக்கம் வரவில்லையா? தன்னுடைய சகோதர சகோதரிகள் இவ்வளவு துக்கத்தில் உள்ளார்கள்,
அவர்களது துக்கத்தை பார்த்து இரக்கம் வரவில்லையா? இரக்கம் வருகிறதா? சம்ஸ்காரத்தை மாற்றினால் உலகம் மாறும். சம்ஸ்காரம் மாறாத வரையில் உலகம் மாறாது. என்ன செய்வீர்கள் என்று மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன். அனைவரும் திருஷ்டி பெற்றுக் கொள்ளும். அதோட நிப்பாட்டுங்க சொல்றேன். அதாவது அட்வான்ஸ் பார்ட்ல இருக்கவங்க எதுவரை நாங்க இன்னும் அட்வான்ஸ் பார்ட்லயே இருக்கணும், எப்ப நாங்க பரந்தாம வீட்டுக்கு போகணும் அவங்களும் கேக்குறாங்க. அப்புறம் இயற்கை கூட நாம் மாற்றம் செய்தரட்டுமா அப்படின்னு பாபா கிட்ட கேக்குது. பிரம்மா பாபா கூட எப்ப பரந்தாமத்தின் கதவை திறப்பீங்க, பரந்தாமத்துக்குள்ள நாம் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரெடி ஆயிருக்காங்க. நீங்க தான் என்ன ரெடி ஆகாம உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாரு. என்ன ரெடி ஆகாம இருக்கும்? சம்ஸ்காரத்தை நம்ம மாற்றாம இருக்கும். சம்ஸ்கார மாற்றத்தின் மூலமா தானே உலக மாற்றம் ஏற்படும். அப்ப நீங்க சம்ஸ்காரத்தை மாத்துங்க, அவங்களும் கேக்குறது மாதிரி உலக மாற்றம் ஏற்பட்டுரும், நீங்க எல்லாரும் பரந்தாமத்துக்கு போயிடலாம் இல்லையா அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் கூட பாருங்க துக்கத்துல இருக்காங்க. அப்போ உங்களுக்கு உங்களெல்லாம் பார்த்து கருணை வரலையா? உங்களுக்கும் கருணை வரணும் தானே அப்படிங்கிறாரு. ஏன்னா கருணை உள்ளமுடைய தேவி தேவதைகள் தானே நீங்க. அப்ப கருணைய அவங்க மீது கருணைப்பட்டாது உங்க சம்ஸ்காரத்தை நீங்க மாத்திக்கங்க அப்படிங்கிறாரு. நீங்க சம்ஸ்காரத்தை மாத்திக்கிறது மூலமா தான் உலக மாற்றம் ஏற்படும். அப்ப அதன் மூலமா தான் இங்க துக்கத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் முக்தியின் வாசல் திறக்கப்படும். எல்லாருக்குமே ஆதாரமா யார் இருக்கா? நீங்க தான் இருக்கீங்க ஆதார மூர்த்திகளா. நீங்க மட்டும் உங்க சம்ஸ்காரத்தை மாற்றுங்க, உலக மாற்றம் தன்னால ஏற்படும். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான நன்மையின் காரியம் கிடைச்சிரும் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். ஓகேவா? சரி வாசிங்க எடுத்து. தேவி தேவதைகள் அல்லவா இரக்கம் வரவில்லையா? தன்னுடைய சொல்லி வச்சு வைக்க நினைக்கிறேன். இன்று அப்பா சொல்றாங்க, இன்று மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன், அனைவரும் திருஷ்டி பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல விஷயம் தானே. பாப்தாதா குழந்தைகளுக்கு கீழ்ப்படிபவர். ஆனால் என்று கேட்டவுடனே சிரிக்கின்றீர்கள். நன்றாக சிரியுங்கள். திருஷ்டி குறித்து சொல்லப்படுகிறது. என்னன்னு புரிஞ்சது சிஸ்டர் உங்களுக்கு? அதுல எனக்கு அது சரியா புரியல, அதனால நிப்பாட்டு படிக்கிறேன். அனைவரும் திருஷ்டி பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல விஷயம் தானே. பாப்தாதா குழந்தைகளுக்கு கீழ்ப்படிப்பவர். ஆனால் என்று கேட்ட உடனேயே சிரிக்கின்றீர்கள். பாப்தாதா குழந்தைகளுக்கு கீழ்ப்படிப்பவர். ஆனால் என்று கேட்ட உடனே சிரிக்கின்றீர்கள். சரி, ஏன்னா பாப்தாதா நமக்கு கீழ்ப்படிந்த சேவகனா வந்திருக்காரு, இருந்தால் நம்மளையே சம்ஸ்காரத்தை மாத்த சொல்றாரு அப்படின்றது மாதிரி நினைக்கும் போது சிரிப்பு வந்துருது அப்படிங்கறத சொல்றாரு போல. ஆமா, சரி வாசிங்க. நன்றாக சிரியுங்கள். திருஷ்டி குறித்து சொல்லப்படுகிறது. திருஷ்டியால் சிருஷ்டி மாறுகிறது. ஆகவே இன்றைய திருஷ்டியால் சிருஷ்டி மாறுகிறது. ஆகவே இன்றைய திருஷ்டியால் சிருஷ்டி மாறியே ஆக வேண்டும். ஏனெனில் பரிபூரணம் கிடைத்த பிராப்திகள் அனைத்தும் நீண்டகால பயிற்சி செய்ய வேண்டும். சமயத்தில் செய்து விடுவோம் என்று இருந்து விடக்கூடாது. நீண்டகால ராஜ்ய பாக்கியம் வேண்டுமெனில் பரிபூர்ண தன்மையும் நீண்ட காலம் வேண்டும். சரிதானே? இரட்டை அயல்நாட்டவர் மகிழ்ச்சியா? நல்லது. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த திருஷ்டி மூலமா சிருஷ்டி உண்டாகும். இப்ப தந்தை திருஷ்டி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அதே போல உங்களுடைய திருஷ்டியும் மாறணும் அப்படிங்கிறாரு. திருஷ்டி எப்படி மாறும்? ஆத்மாவை பார்க்கக்கூடிய திருஷ்டி மாறணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம ஆத்மாவை பார்க்கும்போது எந்த ஒரு தவறான கர்மமும் செய்ய மாட்டோம். சம்ஸ்காரம் தவறா போகாது. தேகத்தை பார்த்து அவங்க செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த சம்ஸ்காரம் மாறாம இருக்குது அப்படிங்கிறாரு. அதான் திருஷ்டி மூலமா சிருஷ்டி உண்டாகும். உங்களுடைய திருஷ்டி ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை மாறிச்சுன்னா உங்களுடைய சம்ஸ்காரமும் ஈஸியா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த லாஸ்ட் என்னமோ சொன்னாரே சிஸ்டர், அந்த நீண்ட காலம் அனைத்தும் நீண்ட கால பயிற்சி செய்ய வேண்டும். சமயத்தில் செய்து விடுவோம் என்று இருந்து விடக்கூடாது. நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் வேண்டுமெனில் பரிபூர்ண தன்மையும் நீண்ட காலம் வேண்டும். சரிதானே? இரட்டை அயல்நாட்டவன் மகிழ்ச்சியா? நல்லதுன்னு கேக்குறாரு. நீண்ட காலமா உங்களுக்கு அந்த சம்ஸ்காரம் இருந்தாதான் நீண்ட காலமா ராஜ்ய பாக்கியத்தை அடைய முடியும். கடைசி நேரத்துல நாம செஞ்சிடலாம், சமயத்துக்குள்ள நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கடைசி கொஞ்ச நேரத்துல செஞ்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த விஸ்வராஜ்ய அதிகாரியா கொஞ்ச காலத்துக்கு வந்துட்டு போவீங்க. நீண்ட கால சம்ஸ்காரம் இருந்துச்சுன்னா நீண்ட காலமா இருப்பீங்க இல்லையா? 2500 வருஷம் மொத்தமா ராஜ்ய அதிகாரி ஆகுறீங்களா, இல்ல ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு மட்டும் ராஜ்ய அதிகாரியா இருந்தா போதுமா அப்படிங்கறத கேக்குறாரு சிஸ்டர். அதான் இரட்டை அயல்நாட்டினர் மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்டார். ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, நாலாபுரமும் உள்ள 3 ஆசனத்தை பெற்றுள்ள விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா சுயராஜ்ய அதிகாரி விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா இரக்க மனதுடன்
ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தி அஞ்சலி தரும் மகாதானி ஆத்மாக்களுக்கு சதா உறுதித்தன்மையுடன் வெற்றியை அனுபவம் செய்யும் பாப் சமான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதான் கொடுக்குறாங்கப்பா. எண்ணம் மற்றும் சொல்லில் விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரும் உள்நோக்கு முகம் ஆனவர் ஆகுக. எண்ணம் மற்றும் சொல்லில் விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரும் உள்நோக்கு முகம் உடையவர் ஆகுக. வீண் எண்ணங்களின் விஸ்தாரத்தை உள்ளடக்கி சாரத்தில் நிலை பெறுவது, அவ்வாறே வார்த்தையிலும் வீணானவற்றை நல்லவையாக சக்தி வாய்ந்த சாரத்தில் கொண்டு வருவது, இதுவே உள்நோக்கு முகமாகும். இன்னொரு தரம் படிக்கிறேன் பிரதர். வீண் எண்ணங்களின் விஸ்தாரத்தை உள்ளடக்கி சாரத்தில் நிலை பெறுவது, அவ்வாறே வார்த்தையிலும் வீணானவற்றை நல்லவையாக சக்தி வாய்ந்த சாரத்தில் கொண்டு வருவது, இதுவே உள்நோக்கு முகமாகும். இத்தகைய உள்நோக்கு முகமான குழந்தைகளே அமைதி சக்தி மூலமாக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காண்பிக்க முடியும். இந்த அமைதி சக்தியே அநேக விதமான ஆன்மீக வர்ண ஜாலங்களை காண்பிக்கும். அமைதி சக்தியால் ஒவ்வொருவரும் ஆத்மாவின் மனதின் சப்தமும் எதிரில் இருந்து பேசுபவரின் குரல் போன்று மிக தெளிவாக கேட்கும். அதாவது எண்ணமும் சொல்லும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வீணான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா எல்லா எண்ணங்களின் விஸ்தாரத்துல இருந்து விடுபட்டு சார ரூபத்துல அடங்கணும். எண்ணம் எப்படி அப்படி சார ரூபத்துல அடங்குதோ அதே போல வார்த்தையும் விஸ்தாரத்துல பேசிட்டே போகாம சாரத்துக்குள்ள சக்திசாலியான வார்த்தைகள், எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை பேசணும். எண்ணமும் நன்மை தரக்கூடியதா இருக்கணும், வார்த்தையும் நன்மை தரக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்ப இப்படி ஆகுதோ அப்பதான் உண்மையான உள்நோக்கு முகமுடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறார். யார் இப்படி உள்நோக்கு முகமுடையவரா இருக்காங்களோ அவங்க அமைதியின் சக்தியின் பிரபாவம் செய்வாங்க. அந்த அமைதி சக்தியின் மூலமா தான் மற்றவர்களுக்கும் அந்த மனதின் சத்தமும் எதிரில் இருந்து பேசுவோரின் குரல் போன்று மிக தெளிவாக கேட்கும். ஆமா, அந்த அமைதியின் சக்தியின் மூலமா தான் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட முடியும். அதாவது அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காண்பிப்பதற்கான அந்த வழிகாட்டக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அந்த அமைதி சக்தி மூலமா தான் என்ன சிஸ்டர் லாஸ்ட் சொன்னாரு, அமைதி சக்தியால் ஒவ்வொரு ஆத்மாவின் மனதின் சப்தமும் எதிரில் இருந்து பேசுவரின் குரல், அவங்க மனசுல இருக்கிறது நமக்கு தெளிவா தெரியும், எதிரில இருந்து அவங்க சொல்ற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, தெளிவாக கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அமைதி சக்தினால அமைதி சக்தி ஆன்மீக வர்ணனை ஜாலங்களை காண்பிக்கும். அது என்ன ஜாலம்னா அடுத்தவங்களுடைய மனசுல இருக்கிறத நேரா இருந்து அவங்க பேசுற மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்கள் நான் எப்படி சத்தம் போட்டு பேசுறோம் அதே போல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவங்க பேசாமலே அவங்க மனதின் சத்தம் நமக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. சுபாவம் சம்ஸ்காரம் சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பதுவே ஃபரிஸ்தா ஆவதாகும். சுபாவம் சம்ஸ்காரம் பழகுவது வெளியில தெரியுது, சம்ஸ்காரம்னா உள்ளார ரெக்கார்டா இருக்கிறது. அந்த சம்ஸ்காரத்தினால வர பழக்கம். சம்பந்தம் தொடர்பில், இது ரெண்டுமே சம்பந்தம் தொடர்ல வரவங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னா லேசா வெயிட்லெஸ்ஸா அப்படியே பார்த்தா இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஃபரிஸ்தாவதாகும்னு சொல்லி ஸ்லோகன் சொல்லியிருக்காரு. ஆமா, ரிஸ்தா அப்படின்னா என்னன்னா எல்லாத்துலயும் போய் மாட்டிக்கிறது. பரிஸ்தானா எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்குது. ரிஸ்தானா மாட்டிக்கிறது அப்படின்னா சுமை உடையவரா ஆகிறது. எப்படி சுமை உடையவரா ஆகிறது? ஒருத்தவங்க ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ளேயே போய் மனம் புத்தி மாட்டிக்கிறோம். யாராவது ஒரு பிரச்சனைக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா அப்படின்னா அந்த பிரச்சனைகளை பத்தியே மனம் புத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதைத்தான் ரிஸ்தா அப்படின்னு சொல்றது. மனம் புத்தி எதுக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்குதோ அப்போ போய் அது சுமையுடையதா ஆயிடுது. அந்த சுமை உடையதுல இருந்து விடுபட்டு லேசான தன்மையை அனுபவம் செய்யறது தான் பரிஸ்தா. அதுதான் உங்களுடைய சுபாவம் சம்ஸ்காரம் எதுலையும் போய் மாட்டிக்க கூடாது. சம்பந்தம் தொடர்புல யார் வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அந்த பிரச்சனைக்குள்ளேயோ எதுலையும் போய் மாட்டிக்கிடாம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. மாட்டிக்கிடாம விடுபட்டு லேசான தன்மையோடு இருக்கிறது தான் பரிஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாமே தேக ரீதியான விஷயங்கள் இருந்தாதான் அதுக்குள்ள போய் மாட்டிக்கணும். தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள், இதுல இருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பரிஸ்தான்னு சொல்லுவார். எதுக்குள்ளெல்லாம் போய் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னா இந்த தேகத்தின் விஷயத்துக்குள்ள. அப்ப நீங்க ஆத்மா உணர்வுல ஆத்மாவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க சுமையுடையவர்களா இருக்க மாட்டீங்க, லேசானவர்களா மாறிடுவீங்க அப்படின்றத சொல்றார் சிஸ்டர். அதான் சம்ஸ்காரம் சுபாவம் சம்மதம் தொடர்புல இருந்து லேசான தன்மையோடு இருக்கிறது தான் பரிஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அவ்யக்த சமிக்கை கொடுக்குறாங்க.
ம், சத்தியமும் நாகரிகமும் தனது பண்பாக்குங்கள். ம், உண்மையான உள்ளம் உடையவர்களே சத்தியமான குழந்தைகள். சத்தியம் எனும் உயர்தன்மையின் காரணமாக ஒரு நொடியில் பிந்துவாகி பிந்துவான தந்தையை நினைவு செய்ய முடியும். ம், உண்மை உள்ளம் உடையவர்கள் உண்மையான தந்தைக்கே பிரியமானவர் ஆனதால் தந்தையின் விசேஷ ஆசிகளின் பிராப்தியால் சமயத்திற்கு ஏற்ப யுக்தியுக்தாக யதார்த்தமாக இயல்பாகவே செயல்படுவார்கள். ம், ஏனெனில் புத்திவானுக்கெல்லாம் புத்திவானான தந்தையின் புத்தியையே குளிரச் செய்தவர்கள். ம். அதான் உண்மையான உள்ளம் உடையவர்களை தான் தந்தைக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்றார். உண்மையான உள்ளம் உடையவர்கள் தான் சத்தியமான குழந்தைகள் அப்படிங்கிறாரு. அந்த சத்தியமான குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நொடியில பிந்துவாகி பிந்துவா இருக்கக்கூடிய தந்தைய நினைவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த நினைவின் மூலமா அவங்களுக்கு பாபா கிட்ட இருந்து அந்த ஆசிகள், அந்த டச்சிங்ஸ் கிடைக்கும் புத்திக்கு. அதன் மூலமா சமயோஜிதமா யோசிச்சு யுக்தியுக்தா யோசிச்சு செயல்படுவாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு வெற்றி அனுபவமாகும். ஏன் அவங்களுக்கு விசேஷமா தந்தை கிட்ட இருந்து அந்த ஆஸ்தி கிடைக்குது, அந்த புத்தியில அந்த டச்சிங்ஸ் கிடைக்குது அப்படின்னா, புத்திவானுக்கெல்லாம் புத்திவானா இருக்கக்கூடிய தந்தையின் புத்தியை குளிர வச்ச காரணத்தினால அப்படிங்கிற. புத்திவானுக்கெல்லாம் புத்திவானா இருக்கக்கூடியவர் பாபா, பாபாவுடைய புத்தியை குளிர வச்சுட்டாங்க. அதனால பாபா கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஆசீர்வாதம் அவங்களுடைய புத்தியை டச் பண்ணுது. அதாவது டச்சிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பாபா டச் பண்றாரு அப்படின்னு. அந்த பாபா டச்சிங்ஸ் மூலமா அவங்க சமயோஜிதமா யோசிச்சு அந்த காரியத்துல செயல்பாட்டுல கொண்டுட்டு வராங்க. யுக்தா அந்த யோசிச்சு செயல்படுறாங்க. அதன் மூலமா உங்களுக்கு வெற்றி உண்டாகுது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். குறிப்பு கொடுத்திருக்காங்க. இன்று அகில உலக யோக தினம் 3வது ஞாயிறு மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை அனைத்து சகோதர சகோதரிகளும் கூட்டு தியானத்தில் ஓரிடத்தில் அமர்ந்து யோகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுபபாவனை வையுங்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை நடக்கட்டும். அனைவரும் சத்திய வழியில் நடந்து பரமாத்மாவின் ஆஸ்திக்கு அதிகாரியாக வேண்டும். நான் பாப் சமான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வரதானம் தரும் ஆத்மா. அந்த சோமானத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த நேரத்துல நல்ல வைப்ரேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்றாரு. ஓகே சிஸ்டர், சூப்பர். 6 இருந்து 7:30 வரைக்கும் பண்ணணுமா? ஆமா, 3வது ஞாயிற்றுக்கிழமைங்கனால 6:30 to 7:30 அது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், தேங்க் யூ சிஸ்டர். பாபாக்கு நன்றி. ஓம் சாந்தி. தேங்க் யூ. ஓம் சாந்தி.